ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சூப்பரான சம்பவம் போச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னா இந்த பவித்ரா ராணவ் ரெண்டு பேரும் பண்ணுற அலப்பறைகள் இருக்குது பாருங்கள். ஐயோ, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது சண்டைக்கு அப்புறமா ஒரு சின்ன சண்டை, ஆனால் அழகான ஒரு சண்டை. என்னென்னா இவங்க பவித்ரா என்ன பண்ணுறாங்க, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதில் நிறைய அந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து அன்ஷிதா கிட்ட காமிக்கிறாங்க. அன்ஷிதா உடனே வந்து எனக்கு இது மாதிரி வேணுன்றாங்க. உடனே விஷால் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக போய் எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்குறாரு நம்ம ஆள் ராணவ், என்னடா இது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் மஞ்சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெஃப்ரி எல்லாருமே போய் எடுக்கிறாங்க. சரி, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போய் மரத்தில் போய் எடுத்த வேலைக்காக ஃபஸ்ட்டு வந்து மரத்தில் தான் எடுக்கிறாரு. இந்த ட்ரம்மு மாதிரி எடுக்கிறாரு. எடுத்து வந்து அன்ஷிதாக்கு ஒன்று கொடுக்குறாரு, பவித்ராக்கு ஒன்று கொடுக்குறாரு. பவித்ரா எனக்கு வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறார் மனுஷன், நம்ம எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தானே பண்ணுவோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண சொல்லிட்டு பக்கத்தில் போகிற அந்த குடில் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் குழந்தை ஏசு இருப்பார் பாருங்க, அந்த பொம்மையை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. எல்லாருமே ஷாக்காக வராங்க. ஏய், என்னடா மெயின் ப்ராப்பர்ட்டியில் கை வைக்கிற, வேணாண்டா அப்படின்னா அதெல்லாம் முடியாத எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டார். அதை வந்து ஜெஃப்ரி வேறு சொல்கிறார், ஐயோ பிரச்சனையாக போகுது அப்படின்னு. உடனே பவித்ரா என்ன பண்ணாங்க, கிட்டே போனாங்க. போயிட்டு எங்கே காட்டுனாங்க. இவர் நம்பி கொடுத்தாருப்பாங்க, ஏமாற்றிட்டாங்க, எடுத்து ஓட்டாங்க. ஏ பவித்ரா யூ பிளடி அப்படின்றாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போய் அந்த குழந்தைய அங்கே வச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்து கதவை மூடிக்கிறாங்க. மூடிட்டு நான் உங்களை வெளியே விட மாட்டேன், நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அப்புறம் நான் எடுத்த பொருளாக வந்து திரும்பி போய் ஸ்டோர் ரூமில் வைன்னு சொல்லுவாங்க, நான் உங்களை விட மாட்டேன்றாங்க. ஏ பவித்ரா நான் வந்து இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா, ஏங்க ஒரு குழந்தை அம்மா கிட்டேருந்து பிரிக்கிறது பெரிய பாவங்கன்றாங்க. எது குழந்தை அம்மா கிட்டேருந்து பிரிக்கிறது பாவமா? அவர் சிரிக்கிறார். ஏங்க நான் ஒரு பொம்மை தாங்க எடுத்தேன் இருங்க அப்படின்னா, அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்துட்டு அந்த ஒரு க்யூட்டாக ஒரு சின்ன ஒரு சண்டை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஷால் நமக்கு சிரிக்கிறார். இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு தெரியுமாடா, ஏன்டா நீங்கள் போடுற சண்டையாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் விடமாட்டுறாரு இவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒன்று தொங்க விட்டுருப்பாருங்க, அதை எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பவித்ரா கேட்டாங்க, அந்த ஏஞ்சல் பொம்மையை காட்டுங்க. கொடுப்பாங்க அடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு ஓடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக போச்சு, ஃபன்னாக போயிட்டுருக்கு. வீட்டின் கதவுகள் மூடப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் வர என்ட்ரிலாம் நடக்குமான்னு தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் குளிச்சு ரெடி ஆகலை. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ராணவ் பவித்ரா இவங்கள பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த கல்லங்கப்படம் இல்லாத ஒரு லவ் பார்க்குற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லவ் நான் பார்த்ததே இல்லை இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில். இது ரெண்டும் பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்னென்னு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.